அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 6. தேவ மனித படைப்புகள். குருவே, ஆரம்பத்தில் தேவதைகள், ரிஷிகள், பித்ருக்கள், அசுரர்கள், மனிதர்கள் மற்றும் தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள், நீரில் வாழும் உயிரினங்கள் ஆகியவற்றை பிரம்மதேவர் எவ்வாறு படைத்தார்? அவற்றின் குணங்களும் சுபாவங்களும் ஸ்வரூபங்களும் எவ்வாறானவை? இவற்றை விவரமாக கூறி அருளுங்கள் என்று மைத்ரேயரை கேட்டார். மைத்ரேயரே, பிரம்மதேவர் சிருஷ்டியை செய்ய நினைத்த போது நாராயணனால் ஏவப்பட்ட நினைவுகளே தமாச குணமுடைய சிருஷ்டியே உண்டானது. அது தமஸ், மோகம், மகாமோகம், தாமிஸ்திரம், அந்தாதிமிஸ்திரம் என்ற பேதங்களினால் 5 விதமான விருட்சங்களும் புதர்களும் கொடிகளும் பூண்டுகளும் புல்லுகளும் என தாவர படைப்பாகவே இருந்தது. தமஸ் என்றால் தேகத்தை ஆன்மாவாக நினைத்தல். மோகம் என்பது தன்னை அதிபதியாக நினைப்பது. மகாமோகம் என்பது சப்தம் போன்றவற்றை அனுபவிக்கும் நினைப்பு. தாமிஸ்திரம் என்பதுதான் நினைப்பதற்கு இடையூறு வந்தால் உண்டாகும் கோபம். அந்த தாமிஸ்திரம் என்றால் அவற்றிற்கு அழிய விடாது காக்கும் மன உணர்வு. அது சுத்த தாமஸ்திர படைப்பாகியானால் தண்ணீர் முதலியவற்றை கிரகிப்பது, முளைப்பது, செழிப்பது. அதனால் அது தன்னை அறிந்து கொள்ளும் சக்தி இல்லாதது. அதை பற்றி பிரம்மன் யோசித்து கொண்டிருக்கையில் அவனது பராரிய பாகங்களில் இருந்து மிருகங்கள் முதலியன பிற உயிரினங்கள் பிறந்தன. அவை பக்கங்களின் குறுக்காக பிறந்தமையால் அவை தீயக்கு என்று அழைக்கப்படுகின்றது. அவற்றுக்கு பகுத்தறிவு இல்லாமையினால் அவை விவேகமும் ஒழுக்கமும் இல்லாதவர்களாக இருந்தன. அவற்றுக்கு தாய், பிள்ளை, தந்தை, சகோதரம் என்ற உறவு முறை புரியாததால் அவை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து தமது இனத்தை பெருக்குகின்றன. அதை கண்ட சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மன் சிறப்பான அறிவுடைய உயிர்களை படைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் பிரம்மனின் தேகத்தை இடது பக்கத்திலிருந்து சத்வ குணமுடைய அறிவாளிகளான தேவதைகளை உதித்தனர். அதனால் அவர்கள் ஊர்தவ ஸ்ரோதசுக்கள் என்ற பெயர்களை பெற்றனர். பிரம்மன் தேவதைகளான தேவர்களை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைவார். இருப்பினும் தேவர்களின் படைப்பின் பின்பும் அவர்களால் பயனில்லை என்றுணர்ந்த பிரம்மன் வேறொரு சிருஷ்டியை உண்டாக்க விரும்பினார். அப்போது பிரம்மனின் மத்திய பகுதியில் இருந்து பூமியை நோக்கி சிருஷ்டி ஒன்று உண்டானது. அதிலிருந்து மனிதர்கள் தோன்றினார்கள். அவர்கள் பிரம்மனின் மத்திய தேகத்திலிருந்து தோன்றியமையால் மத்தியலோகத்தில் வசிப்பதற்காகவே உரியவர்களானார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் சாத்வீக குணத்துடனும் இன்னொரு காலத்தில் ராஜச குணத்துடனும் வேறொரு காலத்தில் தாமச குணமும் கொண்டவர்களாகவும் துயரங்களை உட்பட்டவர்களாகவும் இருந்தனர். இவர்கள் உணவு வகைகளை மீண்டும் மீண்டும் உண்பவர்களாகவும் ஆத்தும, மன, புத்தி, இந்திராதி விவேகங்களும் புறத்தோளுடைய பொருட்களின் ஞானங்களையும் கொண்டவர்களாக உலகியல் செயல்களை செய்யத்தக்கவராகவும் இருந்தனர். அதனால் இவர்கள் ஸ்ரோதசுக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதன் பின் பிரம்மன் தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் அவ்வித்தை, அசக்தி, சத்ருஷ்டி, சித்தி என்ற 4 வகையான குணங்களையும் உண்டாக்கினார். இது தசாமாகவும் சாத்வீகமாகவும் இருந்தால் அனுக்கிரக சிருஷ்டி என்று சொல்லப்பட்டது. அதன் பின்பு சனக, சந்தன, சனந்தன, சனத்குமார, ருத்ராதிகளை பிரம்மன் படைத்தார். இது கௌமார சிருஷ்டி
எனப்படும். இவ்வாறு 6 விதமான படைப்புகள் பற்றி கூறினேன். இப்படைப்புகள் 9 வகை என்றும் சொல்லலாம். இதற்கு முன் பிரம்மனால் படைக்கப்பட்ட மகத்துவமான படைப்பும் சத்வ ராட்சச தாமச குணங்களுக்குரிய அங்கார படைப்பும் உண்டு. அதற்கு அப்பாலுள்ளதான் மாத்திரைகளின் படைப்பும் சேர்த்தல் வேண்டும். இம்மூன்று படைப்பையும் கிரகிக்கிற படைப்பு என்று சொல்லப்படும். அப்படி இருந்த போதும் அவையும் பிரம்மனால் படைக்கப்பட்ட படைப்புகள் என்றே சொல்லப்பட்டது. முன்பு சொல்லப்பட்ட பிரகிருத சிருஷ்டி 3ஐயும் விட 4வது படைப்பான தாவர சிருஷ்டியும் ஐந்தாவதான திரியக்கு சிருஷ்டியும் 6வதான தேவ சிருஷ்டியும் 7வதான மனித படைப்பும் 8வத அவித்தை முதலான அனுக்கிரக படைப்பும் ஆகிய படைப்புகள் 5ம் பிரம்மாவின் இச்சையால் உண்டானவை என்று சொல்லப்படும் என்று பராசர முனிவர் சொல்ல, மைத்ரேயர், குருவே, மனிதர்களது படைப்பின் தன்மையை விபரமாக கூறுங்கள் என்றார். மைத்ரேயரே, கர்ம வினையால் கண்டுண்டவர்கள் அக்கர்மா வினைகளை அனுபவத்திற்கான சங்கார காலத்திற்கு சங்கரிக்கப்பட்டு படைப்பு காலத்தில் தேவ மனித தாவர ஜன்மங்களாக பிறப்பார். அவ்வாறு பிரம்மனின் விருப்பப்படி தேவர், அசுரர், பிதுர்கள், மனிதர்களாக பிறப்பார். பிரம்மன் சிருஷ்டிக்காக ஒரு தேகத்தை உருவாக்கிய போது அவனது இடையின் கீழ்ப்பகுதியில் இருந்து அசுரர்கள் உருவாகினார்கள். அதன் பின் பிரம்மா அத்தேகத்தை விட்டுவிட அந்த இருள் மிகுந்த இரவாயிற்று. அதன் பின் அவர் வேறொரு உருவமெடுத்த போது பிரம்மனின் முகத்திலிருந்து தேவதைகள் உருவாகின்றன. அதன் பின் பிரம்மன் அவ்வுருவை விட்டுவிட அது பகலாயிற்று. அதன் பின் பிரம்மன் வேறு ஒரு தேகத்தை எடுத்து தன்னை படைப்பின் தந்தை என்று நினைக்க அவனுடைய தேகத்திலிருந்து பிதுர் தேவதைகள் உண்டாயின. அதன் பின் பிரம்மன் இன்னொரு தேகத்தை எடுத்து ராஜோகுணமுள்ள மனிதர்களை படைத்தார். மைத்ரேயரே, பகல், இரவு, சாயுங்காலம், அதிகாலை ஆகிய 4 பொழுதுகளும் பிரம்மனின் முக்குணங்களோடு கூடிய சரீரங்களாகும். அதன் பின் பிரம்மர் மீண்டும் சிருஷ்டி செய்வதற்காக தாமோ குணமுள்ள மற்றொரு சரீரத்தை எடுத்தார். அப்போது அவனுக்கு பசித்தது. அதனால் கடுங்கோபம் உண்டானது. அதனால் வெறுப்புடன் பயங்கரமான தாடி மீசைகளுடன் கூடிய புருஷர்களை பிரம்மன் படைத்தார். அவர்களுக்கும் பசி கொண்ட சிலர் உண்ண போகிறோம் என்றனர். பசிக்காத சிலர் காக்கப் போகின்றோம் என்றனர். அதை கேட்டு சிரித்த பிரம்மன், பசியை பொறுக்க முடியாவிட்டால் உண்ணப்போகிறோம் என்றவர்களை யக்ஷர்களாக கடவர் என்றும், காக்கடவோம் என்றவர்களை ரக்ஷக கடவர் என்று அருளினர். எனினும் அவருக்கு அவர் மீது விருப்பம் உண்டாகவில்லை. அப்போது பிரம்மனது சிரசில் இருந்து முடிகள் உதிர்ந்தன. பின் மறுபடியும் சிரசை அடைந்தன. பின்பு அவை சர்ப்பங்களாகின. மீண்டும் கடுஞ்சினங்கொண்ட பிரம்மன் படைப்பு தொழிலை செய்ய நினைக்க கபில நிறத்தோடு கூடிய இரத்த மாமிஷ ஆகாரங்களை உண்ணும் பூதங்கள் பல தோன்றின. அதன் பின் அமைதியடைந்த பிரம்மன் தனது அங்கங்களிலிருந்து கந்தர்வர்களை உருவாக்கினார். அவர்கள் சாமகாண்டம் பாடிக்கொண்டு அவதரித்தமையால் அவர்களுக்கு கந்தர்வர்கள் என்று பெயர் உண்டானது. அதன் பின் பிரம்மன் பலவிதமான பூதங்களை படைத்து மீண்டும் சிரேஷ்டையான வயதை அடைந்து பரிசங்களான பறவைகளும் மார்பினால் ஆடுகளையும் முகத்தினால் வெள்ளாடுகளையும் உதரங்களால் பசுக்களையும் பாதத்தினால் குதிரைகளையும் யானைகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் மான்களையும்
ஏனைய மிருகங்களை படைத்தார். பின்பு தானியங்களை உண்டாக்கினார். பசுக்களை படைத்து அதை யாகங்களுக்கு பயன்பட வைத்தார். மாடுகளும் ஆடுகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் வெள்ளாடுகளும் கோவேறு கழுதைகளும் பசு சாதிகளாகும். புலி சிங்கம் முதலிய துட்ட மிருகங்களும் இரு குளம்புள்ள மிருகங்களும் யானைகளும் குரங்குகளும் பறவைகளும் உண்ணிகளும் பாம்புகளும் ஆரணிய பசு விசேஷங்களாகும். அதன் பின் பிரம்மன் காயத்ரி மந்திரத்தையும் இருக்கு வேதத்தையும் திருவித் என்ற ஸ்ரோமத்தையும் ரதந்திர ஜாமத்தையும் அக்னி ஸ்டோமத்தையும் தனது கிழக்கு முகத்தில் படைத்தார். யஜுர்வேதத்தை சிருஷ்டிக்குடி சந்தமும் பஞ்சாத்திரமும் பிதுருத்ர சாமமும் உத்தியம் என்கின்ற யாக விசேஷமும் தனது தெற்கு முகத்தில் படைத்தார். சாமவேதத்தை அதிராத்திரியாயும் பத்சிம முகத்தினால் படைத்தார். அதர் வனவேதத்தை வைநாசம் என்கின்ற சாமவேதத்தையும் உத்திரமுகத்தினால் படைத்தார். ஏனைய உயிரினங்களை தனது பல்வித அவயங்களால் உண்டாக்கினார். இவ்வாறு பிரம்மனால் படைக்கப்பட்டவைகள் சில குரூர சுபாபங்களும் சில மென்மையான சுபாபங்களும் சில இம்சை செய்பவர்களையும் சில தர்ம சிந்தனைகள் உள்ளவராகவும் சில அதர்ம சிந்தனை உடையவனாகவும் சில சத்தியமுள்ளவையாகவும் சில அசத்தியமான உடையவனாகவும் உள்ளனர். பூர்வ பிறப்பில் எப்படிப்பட்ட கர்மாக்களை செய்தவனோ அப்படிப்பட்ட கர்மாக்களையே இந்த பிறப்பினும் அவை அடைந்தான். அதன் பின் பெயர்களையும் சுரூபங்களையும் அழித்து பெயர்களையும் உருவங்களையும் பிரம்மன் உண்டாக்கினான். இவ்வாறு ஒவ்வொரு கல்பத்திலும் படைப்புகள் படைக்கப்பட்டு சிருஷ்டி நடைபெறும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.